ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா சீரிஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பிசிசிஐ. சரி ரைட்டு, ஸ்குவாட் எந்த மாதிரி இருக்குது செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் கில்லை வந்து பயங்கரமான வார்த்தைகளில் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட், வேர் இஸ் த ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த T20 அண்ட் ஓடிஐ ஸ்குவாடு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டினை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க ஃபேன்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஓடிஐ ஸ்குவாடை பற்றி பார்த்துருவோம். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, KL ராகுல் விக்கெட் கீப்பர், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், அப்பாடா ஒரு தமிழன் இருக்கார், ஹர்ஷ்தீப் சிங்கு, ரியான் பராக், அக்ஷர் பட்டேல், கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா. இங்கேயுமே நட்ராஜன் பேர் இல்லைங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து T20 ஸ்குவாடை பற்றி நம்ம பார்த்துருவோம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன் இங்கேயும், SSV ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங்கு, ரியான் பராக், ரிஷப் பந்த் விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயராக தான் ஆடுறாரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும், சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப், கலீல் அகமது, முகமது சிராஜ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ருத்ராஜ் கெய்க்வாடா 2 ஸ்குவாட்லேயுமே எடுக்கல. ஆனால் இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லை 2 ஸ்குவாட்லையும் எடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு வைஸ் கேப்டன் அப்படின்ற ஒரு பதவியும் கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் எல்லா மேட்ச்லையும் ஆடணுங்க. கண்டிப்பாக சுப்மன் கில் ரன் அடித்தாலும் சரி அடிக்காட்டியும் சரி, கண்டிப்பாக அவர் எல்லா மேட்சையும் ஸ்கிப் பண்ணாமல் ஆடணும். அப்படின்னா இந்த மாதிரி கேப்டன் அப்படி இல்லைனா வைஸ் கேப்டன் இது ஏதாவது ஒரு பதவி அவர் கொடுக்கணுன்றதுக்காக வைஸ் கேப்டன் அப்படின்ற பதவியை தூக்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாடு என்ன தான் கில்லை விட அதிகமான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாலுமே ஒரு ஸ்குவாடில் கூட அவருக்கு இடம் கிடைக்கலங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் பெட்டர் தென் சுப்மன் கில்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிச்ச ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 சீரீஸில் கூட ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஓடிஐ ஸ்குவாடில் வந்து ருத்ராஜோட பேர் இருக்காது, ஆனால் T20 ஸ்குவாடில் வந்து கண்டிப்பாக இடம் பிடிப்பாருன்னு தான் நான் நினச்சேன். அங்கேயுமே நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரியே இன்னொரு பிளேயரோட பேரை வந்து ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க நான் சொல்கிறேன். ரீசெண்டாக அவர் கடைசியாக விளையாண்ட மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPL தான் ஆடினார். அதுக்கப்புறம் எந்த ஒரு கேம்லேயும் ஆடல அவர். நீங்கள் அவரெல்லாம் தூக்கி ஸ்குவாடில் போடும்போது கடைசியாக ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அவரை ஏன் ட்ராப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமே புரியல. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.